இந்த வாரம் செம்ம பிஸியா போயிடுச்சே! டாடிட்ட பேச கூட நேரம் இல்ல. நெறைய தேவைகள் இருக்கு, நெறைய ஆசைகள் இருக்கு, நெறைய கனவுகள் இருக்கு. ஒண்ணுமே டாடி கிட்ட சொல்லலையே! இதெல்லாம் எப்படி நிறைவேறும் சொல்லாம? ச்சே! செம்ம கஷ்டமா இருக்கே! சோ சேட். கரெக்ட்டா சொன்ன செல்லம். நீ என்ட்ட சொன்னா தான் உன்னோட ஆசைகள், உன்னோட தேவைகள் என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரிய வரும். நம்ம ஈஸியா அத நிறைவேத்தியும் முடிக்க முடியும். இந்த வசனமும் அததான் சொல்லுது பாரேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார். சங்கீதம் 37:4. ஆமென். நம்ம ஏசப்பா கூடயும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சரியா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நெறைய பேசுவோமா, நம்மளோட ஆசைகள், நம்மளோட தேவைகள், நம்மளோட கனவுகள், நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நம்ம அப்பா கிட்ட ஷேர் பண்ணும்போது, நான் அதெல்லாம் நிறைவேத்தி குடுக்குறதுக்கு நம்ம அப்பா எப்பவுமே ஆசையா இருக்கிறாரு. அவரால மட்டும் தான் நிறைவேத்தவும் முடியும். அந்த டிசைர்ஸ குடுக்குறதும் அவர்தான். சோ அவர்கிட்டயே போய் நம்ம நின்னோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்ட்ட எப்படி ஹேப்பியா இருக்கிறது? நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேப்பியா இருக்கும்? நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நெறைய பேசுவோம். ஒருத்தரோட ஒருத்தர் ஆசைகளையும், தேவைகளையும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத நிறைவேத்துறதுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கும். அப்படித்தானே? அதே போலதான் நம்ம அப்பா கிட்டயும் அதே மாரிதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோமோ, அவரோடையும் நம்ம ஹேப்பியா இருக்க முடியும். அவராலயும் நம்மளோட ஆசைகள், நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு எல்லாத்தையும் நிறைவேத்தி குடுக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.